இர்ஃபான் அவரோட ஸ்டோரியில் போட்டிருந்தாரு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரி நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இதோட ஒன்லைன் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு ஒரு காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீயூனியனுக்காக மறுபடியும் ஒரு வீட்டில் மீட் பண்ணுறாங்க. ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மிஷின்லாம் கண்டுபிடிச்சிட்ருப்பான். அவன் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த மிஷின் என்ன அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயுது. இப்போ இன்னொரு அந்த மிஷினில் இருக்கிற ஒயர்லாம் மாட்டிட்டு அந்த ஹெட்ஃபோனை தலையில் மாட்டி அந்த ஒயர்ஸை தலையில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தரோட உடம்புக்குள்ளே போயிடுவோம். அவங்க வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி ஸ்டார்டிங்கில் தொடங்கும்போது கொஞ்சம் நல்லா தான் தொடங்குச்சு. ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்ச ட்ராபேக்காக என்ன அப்படின்னா அந்த கேரக்டர் மாறினதுக்கப்புறம் 6-7 பேர் இருக்காங்களா, யார் என்ன அப்படின்னு நம்ம ஞாபகம் வைக்கிறக்கும் அது புரிஞ்சுக்கிறக்கும் அவங்க ஃபோட்டோவை வந்து ஒட்டி வச்சுருந்துருப்பாங்க ட்ரெஸ்ஸில். பட் நம்மளால் அதை ஃபோக்கஸே பண்ண முடியல. எனக்கு தான் அப்படியே இல்லை, உங்களுக்கும் அப்படியே என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம், இல்லை டைம் யூஸ்ஃபுல்லாக போச்சு அப்படிங்கிற ஃபீல்லாம் எனக்கு கொடுக்கல. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்னு சொல்லுங்கள். படத்தோட பேர் இட்ஸ் வாட்ஸ் இன்சைட். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நிறைய குழப்பி எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸும் அதே மாதிரி தான். பெருசாக இதான் நடக்க போது நம்மளுக்கே தெரியும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்துருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன்.